இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடன் இருந்து உறுதுணையாக இருந்து ஏற்பாடு செய்து இருந்த அத்திக்கடவு போராட்ட குழுவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தாகம் உள்ள மனிதனுக்கு தான் நீரினுடைய அருமை தெரியும். அதுபோல் நீர் அப்படிங்கிறது வெறும் குடிநீராக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உணவுக்கான ஆதாரம், அதாவது நமக்கு தேவையான சாப்பாட்டுக்கான ஆகாரமே இந்த நீர். ஆக நீரின்றி அமையாத உணவு என்பதை போல் வேளாண்மை இன்னைக்கு கடுமையான பாதிப்புகளும் விலை இல்லாமையுமே செய்ய முடியாமல் கடுமையான பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உணவு தேவை அரசு வெளிநாடுகள்லேருந்து இங்கே இறக்குமதி செய்து தான் பூர்த்தி செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு மிக சிறப்பான ஒரு திட்டத்தை ஏறக்குறைய 60 ஆண்டு காலமாக மக்கள் போராடி பெற்ற ஒரு திட்டத்தை முறையாக பராமரிக்காமலும் புறக்கணிப்பதனாலுமே ஒரு வறண்ட பூமியாக மீண்டும் பாலைவன பூமியாக இந்த பகுதி மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் இந்த திட்டத்தை தமிழக அரசு தொடர்ந்து புறக்கணிக்குமே ஆனால் கண்டிப்பாக நாங்கள் உங்களை புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து விரைவாக விடுபட்ட குட்டைகளை ஆய்வு செய்து 2ஆம் கட்ட திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போல பார்த்தோம்னா இன்னைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த குட்டைகளுக்கு நீர் எங்கேயுமே முறையாக செறிவூட்டப்படுவதில்லை. எனவே இந்த நீர் செறிவூட்டலை முறைப்படுத்த வேண்டும். அதே போல் சில குட்டைகளில் குப்பைகளும் முற்புறமாக இருக்கிறது. அந்த பராமரிப்பு பணிகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.